திரு சுரேஷ் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். வேதாகோபாலன் அடிக்கடி பார்க்கறதில்ல, ஏதோ கல்யாணத்தில் சந்திப்போம். அப்போ சாப்பாடு முடித்த உடனே வம்பு பேசிக்கிட்ட நிறையா வார்த்தைகளை வாங்கி மீட்டிங்க்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு இப்போ தான் தெரியுது. இந்த மீட்டிங்க்கு எங்கள் அப்பா அம்மா இல்லையே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆனால் காலேஜ் முடித்த பிறகு, காலேஜ் படிக்கும்போது நானும் பாலாவும் சந்தித்தோம். ரெண்டு பேருக்குமே எழுத்தில் ஆர்வம் இருந்தது, தமிழில் ஆர்வம் இருந்தது, எழுதணும்னு ஒரு முடிவு பண்ணோம். காலேஜ் முடிச்சுட்டு கதைகள் எழுத ஆரம்பித்தோம். ஒரு பக்கம் வேலையும் தேடிட்டு இருந்தோம். எமர்ஜென்சி பீரியட், வேலையெல்லாம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் கல்கியில் ஒரு சிறுகதை போட்டி, அந்த சிறுகதை போட்டியில் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதி கலந்துக்கிட்ட போது அவ்வளோ நெருக்கமான நண்பர்கள் நமக்குள்ளே போட்டி எதுக்கு அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தது. அதனால் ரெண்டு கதையுமே சுபான்ற பேரில் அனுப்பினோம். அதில் ஒரு கதைக்கு பரிசு கிடச்சிது. அந்த பரிசு கிடச்சி பரிசு தொகை வீட்டுக்கு வந்தபோது சிவராமன் சொன்ன மாதிரி தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் பயந்துட்டாங்க. அவ்வளோதானா, நீ ஜோன்னா போய் மாட்டிட்டு பேனாம போட்டுட்டு ரோடோட அலைய போறியா, சம்பாதிக்கிற ஐடியாலாம் இல்லையா, எழுத்தாளனாக்கி வீணாக போறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டிட்டாங்க. எங்கள் வீட்டில், பாலா வீட்டில் ஒரு அடியும் கிடச்சிது அவருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எழுத்தாளன் ஆனால் உருப்பிடுவானா மாட்டானா அப்படின்ற ஒரு பயம் இருந்த காலம் அது. ஒரு 50 வருஷம் 40 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு எழுத்தாளனுக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்கிறது அவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு நான் நினச்சி பார்க்குறேன். எழுத்தாளர்கள் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு புகழ்பெற்றதுக்கு முக்கியமான காரணம் சில பத்திரிகை ஆசிரியர்கள், அதெல்லாம் விட முக்கியமாக நீங்கள் எல்லாருமே அவ்வளோ ரசித்து படித்து எங்களெல்லாம் ஆதரித்ததுனால தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. ஏன்னா கதையை படிச்சுட்டு சும்மா ரசிச்சுட்டு போகிற பல பேருக்கு நடுவில் கதையை படிச்சுட்டு கடிதம் எழுதி எழுத்தாளர் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த ரசிகரை அடுத்த கதையில் இன்னும் அசத்தணுன்ற ஒரு ஆசையை உருவாக்கி எங்களெல்லாம் வளர்த்து விட்டதே ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தது 1979 முதல் கதை சுபாவோட கதை வந்தது. அப்போல்லாம் ராஜேஷ்குமார்லாம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ரைட்டராக இருந்தார். பத்திரிகையில் அப்பப்போ அவருடைய கதைகளை பார்க்கும்போதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். இது ஒரு மாதிரி ஆகணும், நம்மளும் எழுத்துலகத்தில் ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அவருடைய வேகம் அசாத்தியமானது. அவர் எப்படி ஒவ்வொரு துறையில் ஒரு சூப்பர் ஸ்டாரும், அந்த மாதிரி எழுத்துலகில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிறத கண்டிப்பாக சத்தியமாக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒரு துறையில் ஒரு சலிப்பு வந்தோ இல்லை போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஒதுங்கலாம், அல்லது எழுத்து தேயலாம், படிக்கிறவங்களுக்கு ஆர்வம் போடலாம். அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் அந்த தொய்வே இல்லாமல் இன்னி வரைக்கும் ஒவ்வொரு கதையும் ஆர்வத்தோடு எழுதிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உண்மையில எழுத்தாளர்னா அவர் தான். இன்றைக்கும் கையால் எழுதிட்டு இருக்கிறார். நாங்கள்லாம் கம்ப்யூட்டர் ஆளாயிட்டோம், நிறையா டைப் அடிக்கிறோம். ஆனால் அவர் எனக்கும் காகிதத்துக்கும் இருக்கிற உறவை என்னால் விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவார். அவர் ஃபேஸ்புக்கில் எழுதலாம், எதில் எழுதினாலும் கதை எழுதுறதுனா எழுதுறாரு, அப்படியே அச்சு கொத்தா மாதிரி வரும். அது ஒரு பிரமிப்போடு தான் பார்த்துட்ருக்குறேன். முதல்ல 86 நினைக்கிறேன், தம்பி அசோகனுக்கு கல்யாணம் நடந்தபோது ராஜேஷ்குமாரை பார்த்தபோது அவர் கையை வாங்கி கொஞ்ச நேரம் கையில் வச்சுட்டு இருந்தேன். தடவி பார்த்தேன், என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டார். இல்லை கையிலலாம் ரேகை இருக்கா இல்லையா, பேனா பிடிச்சி தேஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கும் அதே கைகளை வாங்கி பார்த்தேன், விரல் இருக்கான்னு பார்க்குற அளவுக்கு இருந்தது இன்றைக்கி. அந்த அளவுக்கு தொடர்ந்து எழுதினாலும், கின்னஸ் புக்கில் பேர் வாங்கினாலும், இன்றைக்கும் எந்த விதமான அவருக்கு மாலை போடலாம், தலையில் மகுடம் வைக்கலாம், மென்னு வச்சாலும் மண்டையில் ஏற்றிக்கிறதே இல்லை. அவ்வளோ சிம்பிளாக ஒவ்வொரு எழுத்தாளர் கூடவும் நட்போடு இருப்பார். எங்களுக்குள்ள ஒரு தடவை கூட போட்டி பொறாமை அப்படின்றதுல நினச்சி கூட பார்க்கவே முடியாத ஒரு செயலாக தான் இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து தான் வளர்ந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர்
எழுதிட்டு இருந்தோம். ஒருத்தருடைய கதைகளை இன்னொருத்தர் படித்து பாராட்டினோம். எல்லாம் தான் சேர்ந்து வளர்ந்தோம். நாங்களும் சுபாவும் பட்டுக்கோட்டை பிரபாகரும் உங்கள் ஜூனியர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் நடத்தின போது அதில் எவ்வளோ பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாருமே பங்கு கொண்டிருக்கிறாங்க. ராஜேஷ்குமார் உட்பட, ராஜேஷ்குமார், இந்துமதி, அனுராதா ரமணன், பாலகுமாரன், கார்த்திகா ராஜ்குமார், எழுதாத எழுத்தாளர்களே கிடையாது. எல்லாருக்குமே வந்து இன்னொரு எழுத்தாளரோட பத்திரிகையில் எழுதி அவங்கள வளர்த்து விட்றோம்லாம் இருக்கிறது. எந்த விதமான எங்களுக்குள்ள பொறாமைகள் கிடையாது, போட்டிகள் கிடையாது. ஒரு நட்புணர்வோடு வளர்ந்தோம் அப்படின்றதுல எனக்கு இன்னைக்கு அந்த பெருமை இருக்கு. சம காலத்தில் ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கக்கூடிய பெருமை தொடர்ந்து கிடைத்து வருகிறதும் இந்த 50 ஆண்டுகள் நிறைவு ஆனதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் அவருக்கு கிடைக்கிற வாழ்த்துக்களும் பெருமையும் எங்களுக்கே கிடைச்ச மாதிரி நான் சந்தோஷப்படுறேன். அவர் மேலும் 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 எழுதி இன்னும் பல ஆண்டுகள் உங்களையும் எங்களையும் ரசிகர்களாக வச்சிருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.